ஐயா ஐயா தயவு செய்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேயா. என் தம்பியை மட்டும் எப்படியாவது காப்பாத்துங்க. எல்லாத்தையும் கேட்டேன், யாருமே காசு தர மாட்டேன்னு சொல்றாங்க. 25 லட்சம் மட்டும் தாங்கய்யா ப்ளீஸ்யா. அவன் எங்க பிரெயின் டியூமர்ல ஆபரேஷன் பண்ணணும்னு இருக்கிறாயா. டாக்டர் எல்லாம் கை வச்சுட்டாங்க, பைசா கட்டாம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ப்ளீஸ்யா 25 லட்சம் மட்டும் தேவை. ஐயா ப்ளீஸ்யா, இதை கை விட்டுறாங்க. ஐயா எனக்கு வேற யாரையும் தெரியாதுயா. என் தம்பியை காப்பாத்து ஐயோ. நீ என்கிட்ட வேலை பாக்குறேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உனக்கு பணம் தரணும். ஐயா அப்படியெல்லாம் இல்லையா. நான் தெரிஞ்ச எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டேயா. அப்பா அம்மா இல்லாத ஒரே காரணத்துக்காக அனாதை பையனுக்கு காசு ரொம்ப யோசிக்கிறாங்கய்யா. நீங்க தான் என் தம்பி எப்படியாவது காப்பாற்றணும். தயவு செஞ்சு அவனை காப்பாத்துங்கய்யா, கை விட்டாதீங்கய்யா. உனக்கு நான் பணம் தர்றேன், ஆனா அதுக்காக நீ எனக்கு ஒரு வேலை பார்க்க. ஐயா கண்டிப்பா பண்றையா. நீங்க என்ன பண்ண சொன்னாலும் பண்றேன். நீங்க என் தம்பியை மட்டும் எப்படியா காப்பாற்ற போதியா. நீங்க என்ன பண்ண சொன்னாலும் கண்டிப்பா பண்றேன். ஒரு கொலை பண்ணுவியா? கொலை பண்ணுமா? நானா? நீ தான். என் பையனை உனக்கு தெரியுமா? அவன் எப்படி செத்தான் நினைக்கிற? ஏதோ ஆக்சிடென்ட்ல செத்துதான் சொன்னாங்க. நானும் என் பையனும் நிறைய லீகல் பிசினஸ் பண்ணுவோம். அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஹானஸ்டான போலீஸ் பையனை கொண்டு. அந்த போலீஸ் பேர் ராகவன், அவன் புள்ள பேர் வெற்றி. அவனை தான் நீ கொல்லணும். நான் பழைய ஃப்ரெண்டு தானே, எல்லாம் தெரியும். அவனைத்தான் நீ கொல்ற. நான் எப்படி சார் அவனை கொலை பண்ணேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவனை கொன்னா 25 லட்சம் உன் கை மேல. உள்ள இழந்த வழி என்னன்னு காட்டுறேன். சார் என்னால எப்படி சார் கொலையெல்லாம் பண்ண முடியும்? அதுவும் அவனை சார் என்னால முடியாது சார். எப்படி சார்? தேவை எனக்கு இல்லை, உனக்கு தான். பொறுமையா டைம் எடுத்து முடிவு பண்ணிக்கோ. உனக்கு உன் தம்பியா இல்ல உன் பழைய ஃப்ரெண்டு? அவனை கொல்ல நான் ஆள் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். அதுல நீயும் ஒரு சாய்ஸ். ஆனா நான் எவ்வளவு வட்டியால் கட்டியிருக்கேன். இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்களேன். ஹலோ ஹலோ ருத்ரா, எனக்கு ஒன்றும் ஆகாதில்ல, ஆக விட மாட்டேன்ல. எனக்கு என் தம்பி தான் சார் முக்கியம். எனக்கு அவன் தான் முக்கியம். வெரி குட். இவனை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோ, தேவைப்படுவான். ருத்ரா, நான் மறுபடியும் சொல்றேன், அவனை கொன்னாதான் அந்த 25 லட்சம் உனக்கு. ஞாபகப்படுத்திக்கோ. அவனை கொன்னுட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். புத்ரா, குமாரையும் ராஜா வெற்றி போலீஸ புடிச்சு கொடுத்துட்டான். அவனுக்கு வெற்றி கூடயே இருந்து ஹெல்ப் பண்ணது குமார் தான். இப்ப அவனும் இல்ல. எதுக்காக போலீஸ்ட பிடிச்சு கொடுத்தான்? ஏதோ வழிப்பறி பண்ணாங்களா?
ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒருத்தனையும் காணல. டேய், அவர் வெற்றியை போட வேற யாரும் அனுப்பியிருக்காரு. அப்படியா? ஆமா, உன் கையில ஏன் ரத்தமா இருக்கு? அது பைக் ஓடிட்டு இருக்கும்போது தெரியாம ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டேன். அதனால தான் ரத்தமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. எல்லாம் ஓகே தான். அவர் எதுக்கு நம்மள அனுப்பிட்டு போய் வெற்றியக்குள்ள வேற யாரையும் அனுப்பணும்? நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற சாதாரண பையன். நான் வெற்றியோட ஃப்ரெண்டுனால என்னால் அவங்ககிட்ட ஈஸியாக நெருங்க முடியும்னு நினைச்சாரு. அவருக்கு மொத்தத்தில் வெற்றி சாகணும். சரி, நீயும் வெற்றி ஏன் பிரிஞ்சு போனீங்க? நீ ஏன் உன் ஊரை விட்டு வேற ஊருக்கு போன? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தவறிட்டாங்க. அதுக்கப்புறத்துல என்னால என் தம்பியால இந்த ஊர்ல இருக்க முடியல. அப்போ தான் ஊர் மாதிரி வந்தோம். நாங்க ஊர் மாதிரி வந்ததுல இருந்து அந்த ஊர்ல யாருக்கிட்டையுமே கான்டாக்ட் வைக்கல. ஏன்னே தெரில. மறுபடியும் இந்த ஊருக்கு வரவே பிடிக்கல. வந்தாலே அப்பா அம்மா நினைப்பாதான் இருக்கும். இப்ப கூட என் தம்பிக்காக தான் நான் வந்தேன். எப்படியாவது என் தம்பியை நான் காப்பாற்றுவேன். கண்டிப்பா காப்பாற்றுவேன். உண்மையா உன் ஃப்ரெண்ட் நீ கொல்ல போறியா? உன்னை தூக்குனப்பவே கொண்டிருந்தா யாரு கொண்டதுன்னு தெரியாம என்ன சுத்துக்கு இருப்பாரு. தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. உன் மகன் அவன் நல்லவனா? அவனுக்காக என்ன கொள்ள வர? கொல்லுவேன். உன்னையும் கொல்லுவேன், உங்க அப்பனையும் கொல்லுவேன், உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கொல்லுவேன். ருத்ரா, இன்னும் அவனை கொல்லாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. போடல அவனை. துரோகி, உன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டல. ஹலோ சார், வெற்றி கன்னியாகுமரி பைபாஸ்ல தான் போயிட்டு இருக்கிறான். இன்னும் அரை மணி நேரத்துல அவனை கொண்டுட்டு உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேன். அருளே, எங்க இருக்க?
டேய் யாரு பின்னாடி போக சொன்னா யாரு பின்னாடி போயிட்டு இருக்க? டேய் நான் சொன்னாலும் கன்னியாகுமரி பைபாஸ்ல போயிட்டு இருக்காங்க. போங்க போய் அவனை கொள்ளுங்க போங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒருத்தனை காணல. வெற்றி. விட்றா. விட்றா. ஓ அப்ப தர்மா தான் கொலை பண்ண ட்ரை பண்றானா? ஆமா, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அன்னைக்கு அவர் என்கிட்ட வந்து உன்னை கொல்லணும்னு சொன்னப்போ எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ஆனா நான் அன்னைக்கு ஒத்துக்கிட்டது உன்னை காப்பாத்துறதுக்காக தான். நீ ஒண்ணு கவலைப்படாத, இன்கேஸோட ஆபரேஷன் எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. நீ தர்மா மட்டும் சும்மா விட்டேன்னா அவன் உன்னையும் குடும்பத்தையும் மொத்தமா அழிச்சிருவான். நீ அவனை மட்டும் சும்மா விட்டுறாத. நான் அவங்ககிட்ட எப்படி ரீச் பண்ண மட்டும் சொல்லு, மற்ற நான் பாத்துக்கிறேன். அவன் என்னை எப்பவுமே மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஸோ நீ ரோட்ல தனியா போ, அவனே அவன் இருக்கிற இடத்துல உன்னை கூட்டிட்டு போவான். இழுச்சவாய அவனே வந்து மாட்டுவான். உன்னை உயிரோடு விட்டா நீ என்னைய குடும்பத்தை கொன்றுவாங்க. அண்ணா